ஹாய், இதுதான் கோஸ் பொரியல். இந்த கோஸ் பொரியல் நம்ம வெறுமனே பண்ணுவோம் இல்லையா? இது வேறு எதுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் தேங்காய் இருந்ததால் தேங்காய் போடலாம். எல்லார் வீட்லேயும் எனி டைம் தேங்காய் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க உடச்ச கடலை வீட்டில் இருக்க இல்லைங்களா, உடச்ச கடலை அதை போடுங்க. அப்படி இல்லை வேர்க்கடலை, இதை மிக்சியில் நல்ல ஃபைன் பவுட்ராக கொஞ்சம் குறகுறன்னு கூட அரைச்சிக்கோங்க. போட்டுட்டு அரைச்சிட்டு அதை நம்ம இதை நல்லா வேக வச்சு தாளித்து இறக்குற ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அந்த டைமில் அந்த உடச்சக்கடலை தூளை இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இதில் நான் உடச்சக்கடலை தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் வேர்க்கடலை தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இதை உங்ககிட்ட காமிக்கிறேன். தேங்காய் இல்லாதவங்க, வெறும் கோஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கோஸ் பொரியலில் உடச்சக்கடலை தூளோ இல்லைனா வேர்க்கடலை தூளோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.